ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். 15/1/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 503. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 503. அதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 0, 2, 4, 6. இதுதான் நான் கொடுத்த ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 0 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? 0 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ஏபிபிசிஏசியை பாருங்கள். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 53 பாஸ் ஆகிருக்குது ஏசியில். சரிங்களா? ஒரு 53 ஏசியில் பாஸு. திருடிச்சிட்டு பாருங்கள். திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 365 கொடுத்துருந்தேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா 503 தான் பாஸ் ஆகிருக்குது. அதாவது இன்றைக்கி 503 ரிசல்ட்டு. அதில் 53 பாஸ் ஆகிருக்குது. ஆனால் பாக்ஸில் போட்டிருந்தா ஒரு நல்ல ஒரு வின்னிங். 6க்கு பதிலாக 0 போட்டிருந்து ஒரு பாக்ஸில் போட்டிருந்தா ஒரு சூப்பர் வின்னிங் தான். ஆனால் மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா? சரி, இப்போ வாங்க நாளைக்கு ஒன்று கெஸிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 16/1/2026 உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். சுவர்ண கேரளம் 36 உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் வரும், அது ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 3, 6, 7, 8. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 67, 76, 77, 33, 38, 83, 44, 46, 64, 28, 82, 89, 98, 29, 92, 88, 80, 08, 07, 70, 87, 78. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. சரிங்களா? உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். நான் 2 தான் பிரித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சரிங்களா? சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 677, 338, 446, 289, 883, 807. இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான். கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வந்துன்னா பாக்ஸில் போகிறனால போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? அதே மாதிரி கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. சப்போஸ் கோடு போடுறதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். எப்படி வேணால் வரலாம். எனக்கு முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து போட்டுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தாங்க. கன்ஃபார்ம் கிடையாது. உங்கள் கெஸிங்க்கு வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.